இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 91 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 110 பேரை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் வியாழக்கிழமை முதல் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு தாழ்வான பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது. களுத்துறை, ரத்தினபுரி, மாத்தறை மற்றும் கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களில் காடுகள் அழிக்கப்பட்டு பணப்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கால் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி களுத்துறையில் 38 பேர், ரத்னகிரியில் 48 பேர், கேகாலையில் 2 பேர் என 91 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு பேரிடர் மீட்பு குழு தெரிவித்துள்ளது. 110 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையின் அளவு குறைந்த போதும் நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்து நிரம்பி வழிகின்றன. கழனி கங்கை உடையும் நிலையில் உள்ளதால் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அரசின் முகாமில் தஞ்சமடைந்துள்ளனர். நிவாரணப் பணிகளுக்கு இலங்கையின் முப்படைகள் மற்றும் போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு உதவ இந்தியா எப்போதும் தயாராக உள்ளதாகவும் அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நிவாரணப் பொருட்களுடன் INS உள்ளிட்ட 3 இந்திய கப்பல்கள் இலங்கை விரைந்துள்ளன. வெள்ளப்பெருக்கால் இலங்கையில் 7 மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உதவிகள் தேவைப்படுவோர் அரசை தொடர்பு கொள்ள 117 என்ற அவசர அழைப்பு எண்ணும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.